திரையரங்குகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேவராஜன் என்பவர் தாக்கல் செய்துள்ள ஒரு பொது நல மனுவில் எண்ணெய் எறிந்தால் என்ற படத்தை ஸ்ரீ சண்முகா தியேட்டரில் பார்த்தேன். அப்போது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக, அதாவது ரூபாய் 200 என்னிடம் வசூலிக்கப்பட்டது. என்னை போன்று படம் பார்க்க வரும் ரசிகர்களிடமிருந்து நாள் ஒன்றிற்கு 6 காட்சிகள் என ரூபாய் 9 லட்சம் சட்டவிரோதமாக வசூலிக்கப்பட்டது. இது குறித்து வணிக வரித்துறை உதவி கமிஷனரிடம் புகார் செய்தேன். என் புகாரை அவர் விசாரித்து வருவதாக கூறுகிறார். இதேபோன்று புலி, வேதாளம், தூங்காவனம், தங்கமகன் உள்ளிட்ட பல புதிய திரைப்படங்களை பார்க்க சென்ற போதும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இது குறித்தும் தனித்தனியாக அப்பகுதிகளில் உள்ள வணிக வரித்துறை உதவி கமிஷனரிடம் புகார் செய்தேன். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி MM சுந்தரேஷ் ஆகியோர் பிறப்பித்த உத்தரவில், தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவின்படி தியேட்டர்களில் அதிகபட்ச கட்டணமாக ரூபாய் 120 வசூலிக்க வேண்டும். கடந்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின்படி ஐமேக்ஸ் தியேட்டர்களில் அதிகபட்ச கட்டணமாக ரூபாய் 480 வசூலிக்கலாம். ஆனால் தியேட்டர்களில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகம் வசூலிக்கப்படுகின்றன என மனுதாரர் கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் டிசம்பர் வரை 5 முறை அடுத்தடுத்து புகார்களை அனுப்பியுள்ளார். தமிழக தலைமைச் செயலர், வணிக வரித்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த பிரச்சினை குறித்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு குழு ஒன்றை அமைக்க வேண்டும். இந்த சிறப்பு குழு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கும் விதமாக இலவச தொலைபேசி எண்ணை தியேட்டர்கள் முன்பு வைத்து பொதுமக்கள் மத்தியில் அந்த எண்ணை விளம்பரப்படுத்த வேண்டும். இந்த சிறப்பு குழுவில் இடம்பெறும் அதிகாரிகள் தீவிரமாக செயல்படுவார்கள் என்று நம்புகின்றோம். இந்த குழுவை 3 வாரத்திற்குள் தமிழக அரசு அமைக்க வேண்டும். இந்த வழக்கை முடித்து வைக்கிறோம் என குறிப்பிட்டிருந்தனர்.